வணக்கம். இன்றைய தினம் 6 மார்ச் 2023. நேரம் வந்து சரியாக 9 மணி 27 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்க்குறோம் லெவலில் செல் எடுத்திருக்கு. ரோபோவில் ஆர்டர் எடுத்திருக்கு. ரோபோ ஆர்டர் புக் பார்க்கலாம். டெர்மினல் பார்க்கலாம். டெர்மினலில் 41,300 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 300 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு போகுதுன்னு தெரியல. நேரம் பார்க்குறோம் சரியாக 10 மணி ஆகுது. கரெக்டாக வந்து செல் சைடு எடுத்தது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப பை சைடு வந்து எடுத்திருக்கு. பை சைடு எடுத்தும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப ஹைப்ரிட்டில் 2 லாட் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூட்ரலில் தான் இருக்குது. ஒரு 200 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் சரியாக 11 மணி ஆகுது. பார்க்குறோம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு 2 லாட் மட்டும் தான் பொசிஷன் இருக்குது. அது கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பொசிஷன் எதுவுமே இல்லை. அதாவது காத்தால 1 லாட் புட் ஆப்ஷன் வாங்கிச்சு. திரும்ப அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் 1 லாட் பை ஆகிருக்கு. அது ஹிட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஹைப்ரிட்டில் கால் ஆப்ஷன் 2 லாட் பை ஆகிருக்கு. பை ஆகிட்டு 1 லாட் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. டார்கெட் 1 லாட் அச்சீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 2 லாட்டு இந்தியா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 லாட்டு. எம்டிஎம் பார்க்குறோம் 1000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. மார்க்கெட் இதே சைடில் தான் போயிட்டுருக்கு. சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் பார்ப்போம். எம்டிஎம் இப்போதைக்கு ஒரு 1000 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம் எந்த பொசிஷனுமே இல்லை. மார்க்கெட் கீழே வந்திருக்கனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. எம்டிஎம் பார்க்குறோம் மைனஸ் 1886 ரூபா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் எடுத்து அப்படியே பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அப்படியே பாசிட்டிவ் ஆகிட்டு 877 ரூபா ஒரே செகண்டில் பெரிய கேண்டலாக போட்டிருக்கு. 700 ரூபா கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. ஹைப்ரிட்டில் 2 லாட் எடுத்திருக்கு. ஒரு 1000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 1200 ரூபா கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் ஷார்ட் கொடுத்துட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ ஒரு டார்கெட் ஆனோடனே ஒரு ஹாஃப், அதாவது 4 லாட் எடுத்ததில் என்ஆர்எம்எல்ல 2 எம்ஐஎஸ்ல 2 இடத்துல ஒரு ஹாஃப் குவான்டிட்டி கட் ஆகிடுச்சு. டார்கெட்டில் ஒரு ஹாஃப் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்குது. எம்டிஎம் பார்க்குறோம் 1900 ரூபா கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா மார்க்கெட் சடன் ஸ்பைக்கு கொடுத்துருக்கு. மேலே கீழே சடன் ஸ்பைக் கொடுத்துருக்கு. அதனால் வந்து மைனஸ் 2000 ரூபா கிட்ட போச்சு. 2500 2600 போனால் கூட ஒரே ஸ்பைக்கில் டக்குன்னு நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் 1500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்லேயே இருக்குது நமக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ கூட மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே கீழே தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பார்க்குறோம் நல்லா சடனாக கீழே வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்பைக் கொடுத்தது. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. 3000 ரூபாய்க்கு 2800 ரூபா கிட்ட போயிருக்கு. ஆனால் போயிட்டு கரெக்டாக ஒரு 200 ரூபா கேப்லேருந்து கரெக்டாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிச்சு இப்போ 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எல்லாமே செட் பண்ணி வச்சு தான் ஆன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஸோ 2000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி, 3000 வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி. ப்ராஃபிட் இல்லை லாஸ் எது 3000 மைனஸ் 3000 வந்தாலும் கட் ஆகிடும், ப்ளஸ் 3000 வந்தாலும் கட் ஆகிடும். இப்போதைக்கு வந்து 2000 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்க்குறோம் 2900 ரூபா 3000 ரூபா வந்திருக்கு. கரெக்டாக 3000 ரூபா வந்திருக்கு. கட் ஆகிடுச்சு. ஆர்டர் புக் பார்க்குறோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரீச் ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரேட் வந்து 2976 ரூபாய்க்கு இன்றைக்கி புக் ஆகிடுச்சு ப்ராஃபிட்டு. இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங் டேவாக இருந்தது. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.